ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பன்னீர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு நான் ஒரு பேக்கெட் பன்னீர் எடுத்து நல்லா க்யூப் மீடியம் சைஸில் கட் பண்ணி சில்லி பவுடர் அண்டு சால்ட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி பொறுமையாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். 3 பட்டை, 2 லவங்கம், 4 பிரிஞ்சி இலை, அதில் இருக்கிற எல்லா ஸ்பைசஸுமே பார்த்திங்கன்னா 2 or 3 மேக்ஸிமம் 4 இதுக்கு மேலே தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நமக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் பிரியாணி மசாலா எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. ஒன்லி பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைசஸ் மட்டும் வச்சு தான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன். மசாலா ஆட் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக, பட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் என்ன ஃப்ளேவர் கிடைக்குமோ அந்த ஃப்ளேவரும் கிடைக்கும். பிரியாணி சாப்பிட்டா அந்த சாட்டிஸ்ஃபிகேஷனும் இருக்கும். மசாலா போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது 2 பச்சை மிளகா கட் பண்ணி நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் நல்ல நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான். நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நாங்கள் தக்காளி எதுக்கு யூஸ் பண்ணுறதுனால நல்லா அரைச்சி தான் ஆட் பண்ணிக்குவேன். நீங்கள் அப்படியே போடுறதுனால ஓகே. நான் இதுக்கு பார்த்திங்கன்னா 2 தக்காளி தான் எடுத்திருக்கேன். பிகாஸ் பார்த்திங்கன்னா நான் 2 கப் அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தாராளமாக வரும். எந்த பிரியாணியும் செய்கிறதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க, நான்வெஜ் ஐட்டம்ஸ் செய்யும்போது. இது அந்த தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா அது எல்லாம் மசாலாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா அந்த அல்வா கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்களே அந்த மாதிரி வரணும். அப்போ தான் இதில் மசாலா தெரியாமல் அதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் இருக்குது இல்லைங்களா, ரைஸில் வரும். ஒரு கைப்பிடி அளவு பார்த்திங்கன்னா புதினா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை, கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஏன் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன்னா, நம்ம ஸ்பைசஸோடு ஆட் பண்ணியிருந்தோன்னா இன்னும் நேரத்துக்கு அது கருகி போன மாதிரி இருக்கும். ஸோ அதோட பச்சை கன்சிஸ்டன்சி அந்த க்ரீன் கலர் இருக்கிறது அப்படியே இருக்கணுன்றதுனால இந்த ஸ்டேஜில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே மஞ்சள் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ இதுக்கும் நான் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் ஆட் பண்ணுறோன்னா நிறைய ஆட் பண்ணக்கூடாது, லைட்டாக ஆட் பண்ணாலே போதும். நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஃபுட் கலரும் எதுவும் ஆட் பண்ண கிடையாது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா கடையில் வாங்கிட்டு வந்தது எதுவுமே யூஸ் பண்ணல, வீட்டில் வாங்கிட்டு வந்தது மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வீட்டில் இருந்தது பொருள் மட்டும் வச்சு நான் பண்ணியிருக்கேன்.
2 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா எல்லா மசாலாவும் போட்ட அப்புறம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். நம்ம அது பண்ணிட்டாலே போதும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் எல்லாம் ஈஸி தான். மோஸ்ட்லி பிரியாணிக்கு எந்த ஐட்டம்ஸும் நம்ம வதக்கும் போது சிம்மில் வைக்காதீங்க, ஹை ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அடி பிடிக்குது அந்த பட்சத்தில் மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் அடியும் பிடிக்கக்கூடாது, அட் தி சேம் டைம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுக்கணும். அதுதான். இப்போ இதில் வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணும்போது நீங்கள் சிம்மில் கூட வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டாக அரிசியில் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் சாதத்தோடு போயிடுச்சு. ஸோ அதனால இவ்வளோ தண்ணியாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நிறையா தேங்காய் பால் யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் பிரியாணி செய்கிறோம். ஸோ ஆல்ரெடி அதுவும் மில்க் ஐட்டம்ஸ்ன்றதால மில்க் ஐட்டம்ஸ் குறைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் பிரியாணி எது செஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஆட் பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். என்னென்னா அது டேஸ்ட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க, அந்த காரமும் உப்பும். சப்போஸ் நீங்கள் காரமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தேங்காய் பால் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த காரத்தெல்லாம் தேங்காய் பால் எடுத்துரும். நீங்கள் வெறும் தேங்காய் பால் சாதம் மட்டும் கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து நான் மூடி வச்செல்லாம் போடல, ஓப்பனில் தான் வச்சு குக் பண்ணேன். பிகாஸ் நான் வந்து தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல, அரிசி நல்லா ஊறி இருக்குது. ஸோ அதனால் அடி பிடிக்காமல் இருக்கிறதுனால நான் நல்லா ஓப்பன்லேயே வச்சு கலரி விட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட் ஃபைனல் டேக் மட்டும் நான் எடுக்கலை. ஸோ அதனால் நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட இப்போவே சொல்லிடுறேன். லெமன் புழிஞ்சு விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெய் ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கு நம்ம நிறைய ஆட் பண்ணக்கூடாது, பிகாஸ் குக்கிங் ஆயில் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் தேவையான அளவு. இது அதோட ஃப்ளேவருக்காக லைட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ நல்லா இது கலரி விட்டுறணும். இது வெந்து ஒரு ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு குக்கருக்கு விசில் போடாமல் மூடி வச்சுட்டு இறக்கிடுவோம். அது மட்டும் நான் எடுக்க மறந்துட்டேன். ஸோ லாஸ்ட் ப்ராசஸ் இப்படி தான் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து விசில் போடுறதா இருந்தாக்க இன்னும் தண்ணி 2 கப் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழஞ்சி போகாது. கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் உதிரியாக தான் வரும். ரைஸும் வந்து நல்லா நீட்டாக வெந்து உங்களுக்கு வரும்.
நான் வந்து தேங்காய் பாலும் தண்ணியும் ஒரே அளவுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டனால தான் நான் வந்து குக்கர் போடல, விசில் போடல. ரைஸ் குக் ஆனதும் நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணி இறக்கி வச்சிட்டிங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான பன்னீர் பிரியாணி வந்து நமக்கு ரெடியாகி வந்துடும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லாஸ்ட் பார்ட் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.